பண்டாய நான்மறை. பண்டாய நான்மறையும் பாலணுகாமலயனும் கண்டாரும் இல்லை கடையேனை தொண்டாகக் கொண்டருளும் கோகழியம் கோமார்க்கு நெஞ்சமே உண்டாமோ கைமாறு உரை. நெஞ்சே, பழமையான 4 வேதங்களும் நெருங்க இயலாத பெரியோன், திருமாலும் பிரமனும் அடியையும் முடியையும் காண இயலாத முழுமுதல் பொருள். அத்தகைய பெரியோன் மிக கீழ்ப்பட்ட என்னை தனக்கு அடியவனாக கொண்டு அருள் செய்தான். அவன் கோகழி என்னும் திருப்பெருந்துறைக்கு தலைவன். அப்பேரருளாளன் சிவபெருமான் எளியனுக்கு அருள் செய்தமைக்கு நாம் என்ன கைமாறு செய்ய இயலும் சொல்வாயாக. உள்ளமல 3 மாய உகுபெருந்தேன் வெள்ளந்தரும் பரியன் மேல் வந்த வள்ளல் மறுவும் பெருந்துறையை வாழ்த்துமின்கள் வாழ்த்த கருவும் கெடும் புரவி காடு. உலகில் உள்ள மாயை, கன்மம், ஆணவம் என்னும் மும்மலங்களும் அழியுமாறு குதிரையின் மேல் வந்து வள்ளல் சிவஞானம் என்னும் பெரிய தேன் வெள்ளத்தை துளி துளியாக சிந்துவித்தான். அந்த ஊமையிலா பெரியோன் என்பால் கொண்ட மிக பரிவின் காரணமாகவே பெருகி வரும் சிவஞான வெள்ளத்தை துளி துளியாக சிந்தும்படி செய்தான். அதன் விளைவு தொடர்ந்து வரும் என் பிறவியினும் அப்பெருங்காடு தோன்றுவதற்கு காரணமான கரு என்னும் வினைகளாம் வேர்கள் அற்று ஒளிந்தன. இப்பெரும் பேற்றினை எனக்கு அருளிய அவன் பொருந்தி வாழ்கின்ற திருக்கோயில் திருப்பெருந்துறை என்னும் திருத்தலத்தில் அமைந்துள்ளது. அத்திருத்தலத்தை வாழ்த்துவோர் தம் பிறவியாகிய பெருங்காட்டின் வேறு அறுபடுவர். ஆதலால் பிறவியை ஒழிக்க நாட்டங்கொண்டோர் திருப்பெருந்துறையை வாழ்த்துவீராக. காட்டகத்து வேடன் கடலில் வலைவாணன் நாட்டில் பரிப்பாகன் நம்வினையை வீட்டி அருளும் பெருந்துரையான் அங்கமல பாதம் மருளும் கெட நெஞ்சே வாழ்த்து. தன் அடியவர்களை ஆட்கொண்டு அவர்களுக்கு அருள் புரிய சிவபெருமான் மிக எளிதாக வந்து காட்சி நல்குபவன். அருச்சுனனுக்கு பாசுபதம் என்னும் அம்பினை நல்க காட்டில் வாழும் வேடனாக வந்து காட்சி தந்து அருள் புரிந்தான். கடற்கரையில் வாழ் மீனவனுக்கும் பிறருக்கும் அருள் செய்ய மீன்வலை சுமந்து மீனவனாக வந்து காட்சி நல்கினான். பாண்டிய நாட்டில் மாணிக்க வாசகருக்கும் பாண்டியனுக்கும் அருள் புரிய குதிரை மேல் ஏறி குதிரை வீரனாக வந்து தன்னை காட்டி மறைந்தான். என் நெஞ்சே, மன இருள் இரிந்தோடவும் உள்ளொளி பெருகவும் அவன் கமலமலர் போன்ற பாதங்களை வாழ்த்துவாயாக. அவன் திருப்பாத மலர்களை போற்றினால் நம் வினைகளும் மாயை என்னும் மல இருளும் அழிந்துவிடும். மீண்டும் பிறவி உண்டாகாத பெருநெறி அடைந்தவர் ஆவோம். வாழ்ந்தார்களாவாரும் வல்வினையை மாய்ப்பாரும் தாழ்ந்துலகம் ஏத்த தகுவாரும் சூழ்ந்தமரர் சென்றிறைஞ்சி ஏத்தும் திருவார் பெருந்துறையை நன்றிறைஞ்சி ஏத்தும் நமர். சிவனருள் பெற நாட்டங்கொண்டோரே, தேவர்கள் கூட்டமாக மண்ணுலகம் வந்து அழகு நிறைந்த திருப்பெருந்துறை என்னும் திருத்தலம் சென்று அங்கு கோயில் கொண்டிருப்பவனை போற்றி நன்கு வழிபடுகிறார்கள். நம்மவரே, நீவிரும் அவ்வாறு செய்யின் இவ்வுலகில் பிறந்ததன் பயனை பெற்றவராவீர். நும் பிறவிக்கு காரணமாகிய வலிமை வாய்ந்த வினைகளை எளிதில் மாய்த்தவராவீர். இவையே அன்றி உலகினர் யாவரும் உம்மை பணிந்து புகழவும் செய்வர். இங்கனம் பற்பல பயன்கள் தரும் சிவ வழிபாட்டினை மேற்கொள்வீராக. திருப்பெருந்துறை மேவிய சிவபெருமான் தன்பால் வந்து தன்னை வழிபடுவோருக்கு நலம் அனைத்தும் அருள்வான். அவன் சேவடி போற்றுமின். நன்னி பெருந்துறையை நம்மிடர்கள் போயகல எண்ணி எழுகோர் களிக்கரசை பண்ணின் மொழியாளோடு உத்தரகோசமங்கை மன்னிக் கழியாதிருந்தவனைக் காண். கோகழி என்னும் திருப்பெருந்துறையைச் சேர்ந்து
அங்கு அருளாட்சி புரியும் எம் பேரரசனாகிய சிவபெருமானை 7 இசைகளும் விளங்கும் தமிழ் பண்ணோ என்று மயங்கும் வண்ணம் இன்மொழி பேசும் உமாதேவியாரோடு திரு உத்தரகோசமங்கை என்னும் திருத்தலத்தில் நிலைபேருடைய கோயிலில் எழுந்தருளி இருக்கும் இறைவனைக் கண்டு வணங்கி நிற்கின்றனர். அவர்கள் போலவே நாமும் வேறிடம் செல்லாது அங்கேயே தங்கி வழிபாடு செய்துவரின் நம் இடர்களும் பிறவி துன்பங்களும் அழியும். ஆதலால் இறைவன் திருவருளை எண்ணி புறப்படுக, வழிபட்டு பிறவி பயன்பெறுவோம். காணும் கரணங்களெல்லாம் பேரின்பம் என பேணும் அடியார் புறப்பகல காணும் பெரியானை நெஞ்சே பெருந்துறையில் என்றும் பிரியானை வாயார பேசு. நெஞ்சமே, திருப்பெருந்துறையை விட்டு பிரியாது உறைந்து தன் அடியவர்களுக்கு திருவருள் புரிந்து வருகின்றான் சிவபிரான். அப்பெரியோனை தம் அந்த கரணங்களால் வரம்பில்லா பேரின்பமே என போற்றி துதிக்கும் அடியவர்கள் மீண்டும் இம்மண்ணுலகில் பிறவா பெரும்பேறு பெற்றுள்ளனர். மேலும் அவர்கள் அப்பரம்பொருளை விட்டு அகலாது இருக்கும் நிலையையும் எய்தி உள்ளனர். ஆதலால் நாமும் அச்சீரிய நிலை பெற அத்திருத்தலமடைந்து எம்பெருமான் பெரும்புகழ் பேசுவோம் வருக. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணிவார்த்தை பேசி பெருந்துறையே என்று புறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. திருவருள் பெற்ற அடியவர்கள் பேசும் இனிய பேச்சுக்களின் பொருளாகவும் அப்பேச்சுக்களின் குறிக்கோளாகவும் விளங்குபவன் குற்றமற்ற முழுமணியாகிய மாசிலாமணி என்னும் இறைவனாவான். அவனை பற்றிய பேச்சுக்கள் யாவும் மணிமணியாகத் திகழும் மணிவாசகங்களாகும். யானும் திருப்பெருந்துறை உரையும் இறைவா என்று இடைவிடாது எண்ணி மீண்டும் பிறப்புவாரா வழிகண்டேன். அவன் பிறவி பிணிபோக்கும் அரிய மருந்து, அதனை எளிதில் பெறுதல் இயலாது. அம்மருந்தின் இனிய திருவடிகளை என் மனத்தின் ஆழ பதித்து வைத்து போற்றி பயன்பெறுகின்றேன். யாவரும் இறைவனின் இனிய திருவடிகளை போற்றின் பிறப்பறுத்து வீடு பெறலாம். மண்ணுலகில் மட்டுமன்று எவ்வுலகிலும் இனி பிறவா பெரும்பேறு எய்தலாம். நாம் இப்பிறப்பில் எய்த வேண்டிய பயன் பிறப்பு அறுப்பதே. பிஞ்சகன் திருவருளால் அது இங்கு கூடுவது உறுதி.